என்னங்கடா, அந்த மீனாட்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? தெரியல சித்தப்பா. போங்கடா, போய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க. சரி போங்க. சரி. யார் அந்த மீனாட்சி? எதுக்கு அவ எங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்திருக்கா? சார் புரிஞ்சுக்கோங்க சார், அவன் ஒரு ரவுடி. மீனாட்சிக்கு நான் தான் சார் கரெக்ட், அவன் கரெக்டா இல்ல சார். ஹலோ ஹலோ. ஷிட். ஏய், நீங்க இங்க வந்த போ, வெளியே போடா. மீனாட்சி எங்க? உங்க 2 பேருக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, மறுபடியும் யாரா மீனாட்சி தேடுற? லவ்வே பண்ணாம பிரேக்கப் எப்பறா? நான் அவளை தேடுறதே சாரி சொல்றதுக்கு தான். சாரி சொல்லிட்டு மறுபடியும் சேர்ந்துடலானா? டே மென்டல், உனக்கு ஒரு முறை சொன்ன புரியாதா? ஏய், புரிய வேண்டியது உனக்குடா, எனக்கு இல்ல. டே உன் ப்ராப்ளம் தான் என்ன? நான் மீனாட்சியை பார்த்தா கூட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நான் உன் குறுக்க வரமாட்டேன்டா. நான் அவளை பார்த்து சாரி சொல்லிட்டு கிளம்பிடுறேன். உன் மேல சத்தியம். நான் அவன் நம்ப மாட்டேன். குய்யால அவன உனக்கு ஒழுங்கா சொல்ல புரியாதா? டே கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க் பழசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? எனக்கு அவகிட்ட சாரி கேட்கணும், அவள்தான். நான் மீனாட்சியை காதலிக்கவே இல்ல. அவளுக்கு நீ தான் கரெக்ட், நான் இல்ல. இப்பயாவது மீனாட்சி எங்க இருக்கான்னு சொல்றா. சொல்றேன், ஆனா நீ அவகிட்ட சாரி சொல்றேன்னு மட்டும் சொல்றேன். எக்ஸ்ட்ராவா பேசணும்னு வச்சுக்கோ, என் சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு மிருகம் ஒளிஞ்சிருக்கு. ஓவரா அளக்காத, அட்ரஸ் சொல்லு. இங்க 150 கிலோமீட்டர் தூரத்துல ஸ்ரீரங்கபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க போய் சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டா மீனாட்சி எங்க இருக்கான்னு தெரியும். சார், இங்க சத்தியமூர்த்தியோட வீடு எங்க இருக்கு? அவர்தான்ப்பா சத்தியமூர்த்தி. அவரா? இங்க பாருங்க. ஹலோ சார், சார் உங்களதான். ஒரு நிமிஷம் நில்லுங்க. சத்தியமூர்த்தி சார், நில்லுங்க சார். ஐயோ சார், உங்களதான் சார். சார் சார், சத்தியமூர்த்தி சார், நில்லுங்களா சார். இங்க எதுக்குடா வந்த? போயிரு, இல்லனா காலை வெட்டி போடுவேன். யார் சார் நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. என்னை பத்தி என்ன தெரியும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட காதலிக்கிறியான்னு கேட்டா, ஒரு நைட்டு முழுக்க என் கூட படுக்கிறியான்னு கேட்கற மோசமான ஆள்றா நீ. இன்னும் உன்னை பத்தி நான் என்னடா தெரிஞ்சுக்கோனே? மீனாட்சி எங்க சார் இருக்கா? எதுக்குடா? இதுக்கு முன்னாடி அவன் நிம்மதியை கெடுத்த, இப்ப அவ உயிர் எடுக்க வந்திருக்கியா? டேய், நீ நல்லா இருக்க மாட்டாடா, நாசமா தான் போவ. நீ கண்டிப்பா விளங்க மாட்டாடா. நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, வேணும்னா என்ன கொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க சார், யார் இந்த மீனாட்சி? மீனாட்சி யாரா? ஒருத்தர் சொன்ன வார்த்தைக்காக தன்னோட காதலை கூட தியாகம் பண்ணிட்டு உன் பின்னாடியே வந்து உன்னை காதலிச்சாடாவ. என்ன வார்த்தை? யார் சொன்னாங்க? இல்ல யாருக்கு கொடுத்த வார்த்தைக்காக அவ என்ன காதலிச்சா சார்? சார் முதல்ல அவர் யார் சார்? பாத்தியா லட்சுமி, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா. பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா மச்சா. உன்னைய பத்தின எல்லா விஷயத்தையும் என்னோட தங்கச்சி முகமே சொல்லுது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாப்பா வா, உன் மாமா வந்துட்டா. நானும் டெய்லி வந்துட்டு தான் இருக்கிறேன் மச்சா. ஆனா நான் சொல்றது இங்க யாரு கேக்குறாங்க? கேக்குற மாதிரி நீ சொன்னா தானேடா மச்சா. எத்தனை நாளைக்கு நீங்க தனியா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீ இருக்கும்போது நான் எப்படா தனியாள்னு சொல்றேன்? இன்னொரு கல்யாணம் நீங்க பண்ணிக்கங்க மச்சான். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம் மச்சான்? நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்ற பொண்ணு இந்த பிள்ளைக்கு அம்மாவா இருப்பா, உனக்கும் உதவியா இருப்பா. ஆனா அவ என் லட்சுமி ஆக மாட்டா. போடா டே. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது மச்சா? நீ எப்படி சொன்னாலும் புரியாது. ஏன் சொல்றேன்னா, நீ சொன்னதுல அர்த்தமே இல்லை. உன் தங்கச்சி என் கூட ரொம்ப நாள் வாழ கொடுத்து வைக்கலனாலும் என் வாழ்க்கை முழுக்க காட்ட வேண்டிய பாசத்தை அவ என் பொண்ணு மூலமா கொடுத்திருக்கா. இனி என் பொண்ணு தான் என் உலகம். அம்மாடி ஜாக்கிரதை. அப்பா கத்தக்கூடாது.
நெக்ஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட எரியவே இல்லையம்மா. இப்போ தெரியுதா உங்க பொண்ணு யாருன்னு? கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க. ஓ, ஷேவிங் பண்ணா டிப்ஸ் கொடுக்கணும்ல? தேங்க்ஸ்மா, ரொம்ப நல்லா ஷேவ் பண்ண. இந்த அதுக்கான டிப்ஸ். அப்பா ஐபோனா? Thank you so much பா. Thank you. நல்லா இருக்குது மச்சான். ரொம்ப பிரமாதமா இருக்குது மச்சான். வாப்பா மச்சான், நீங்க தாடியை எடுத்தா கிஃப்டா ₹1,00,000 ஐபோன் வாங்கி தர்ற ஆளு இந்த உலகத்திலேயே நீங்க தான் மச்சான். உங்க குடும்பத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அப்பா, மாமாவுக்கு கொழுப்பு. பாத்துமா பாத்து. Thank you so much பா. அப்பா, ஃபோன் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான். ஆஹா, இரு வந்தறேன். ஆன் பண்ணுவல. ஹலோ 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 அப்பா, கேக்குதா? எப்படிமா கேட்காம போகு? ₹1,00,000 ஐபோன் அது. மாமா, ஏன் அழறீங்க? செகண்ட் கால் உங்களுக்கு தான். நம்பர் சொல்லுங்க. அம்மா, என் நம்பர் உனக்கு தெரியாதா? மச்சான், கிணறு இருக்குது, கிணறு. அவசரப்படாத. அவ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டா. உனக்கு காபி போட சொல்றேன். காபி என்ன மச்சான்? சாப்பாடே சாப்பிட்டு போறேன். மீன் குழம்பு வைக்க சொல்லு. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிங்க மச்சான். அப்பா, இன்னைக்கு ஸ்கூட்டரை நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இத பாருமா, இவன் என் பேச்ச தவிர வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாமா. ஏன் கேட்க மாட்டான்னு நானும் பாக்குறேன். நீங்க தள்ளுங்க, தள்ளுங்க. அம்மா, அம்மா, உங்க அப்பா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருக்காரு. உன்னாலையெல்லாம் முடியாது, கொஞ்சம் வழி விடு. உன்னாலையும் முடியாதுடா மச்சான். இந்த வண்டி என்ற பேச்ச கேட்காதா? இப்ப பாரு, ஒரே அடி. ஸ்டார்ட் பண்ணு. ஒரே கிக்குதா. ஸ்டார்ட் பண்ணுப்பா, ஸ்டார்ட் பண்ணு. அம்மா, மச்சான், இது எனக்கே ஸ்டார்ட் ஆகலனா வேற யாருக்குமே ஸ்டார்ட் ஆகாது. இதோட லைஃபே முடிஞ்சு போச்சு மச்சான். இல்லடா, உனக்கு வயசாகி போச்சு. தள்ளிப்பா. அப்பா கிருஷ்ணா, நமக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அடம் பிடிக்காம கிளம்பிடு. ஸ்டார்ட் பண்ணு. அம்மா, மச்சான், இதுல ஏதோ மாய மந்திரம் இருக்கு மச்சான். மாயம்தான், கிருஷ்ணனோட மாயம். குருட்சேத்திரத்துல அர்ஜுனன் கிருஷ்ணன் பேச்ச கேட்ட மாதிரி இவன் என் பேச்ச மட்டும் தான் கேட்பான். அம்மா,